வணக்கம். ஜூலை 4, 2002 கேரளாவில் இருக்கிற மலப்புழா அப்படின்னு ஒரு இடத்துல மஞ்சேரி அப்படின்னு சிட்டி இருந்திருக்கு. அந்த சிட்டியில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்துல் ஹசீப் அப்படின்னு ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். என் தம்பியை, அதாவது 24 வயசு ஆகிற என் தம்பி அகமத் கோயா, அவனை காணும் 10 நாளா அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க 10 நாளாயும் ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அப்துல் என்ன சொல்றான்னா, கோயா எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸோட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். அதனால இந்த தடையும் ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போயிருக்கான், இல்லை வேற ஏதாவது ஊருக்கு டூர் மாதிரி போயிருக்கான் போலக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். அதனாலதான் வெயிட் பண்ணேன், பட் இன்னும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கும்போது நாங்களும் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன் அப்படின்னு அப்துல் சொல்லியிருக்கான். இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க கோயாவை தேடுறதுக்காண்டி விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜூலை 5, அதாவது ஒரு நாள் கழிச்சு, அந்த சிட்டில இருந்து, அதாவது மஞ்சேரி சிட்டில இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்ல ஒரு கிணறு இருந்திருக்கு, பொது கிணறு. கிணறுல இருந்து துர்நாற்றம் வந்திருக்கு. ஸோ இதனால போலீஸ்காரங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ போய் பாக்குறாங்க. அந்த ஊர் மக்களோட சேர்ந்து அங்க எல்லாரும், அதாவது போலீஸ்காரங்க எல்லாரும் அங்க வந்துருந்தாங்க. உள்ள இருந்து என்ன நாத்தம் அப்படின்னு செக் பண்ணி உள்ள இருந்து ஒரு சாக்குல மூட்டை கட்டி ஒன்று தூக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தா கோயா தான் இறந்த நிலையில கிடக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அந்த டெட் பாடியை அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்குன்னு அனுப்புறாங்க. ஆனா அந்த கூட்டமா கொலை பண்ண நபரும் இருக்கிறாரு. அது பின்னாட்கள்ல மஞ்சேரி ஊர்ல மட்டும் கிடையாது, கேரளா மொத்தமும் அந்த நபரை ஹீரோ மாதிரி பார்த்தாங்க. அப்படி கோயாவை யாரு கொன்னது, ஏன் அந்த கொன்னவனை ஹீரோ மாதிரி பார்த்தாங்க அப்படின்னு ஒரு பாச கதையை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் தான் உங்கள் விஸ்வா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்கு அனுப்பின டீட்டெயில்ஸ் வருது. அதுல 7 புல்லட், அதாவது கோயாவை கண்ணால தான் ஷூட் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம 7 புல்லட் அவன் உடம்புல பாஞ்சிருக்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அப்துல் தான் கோயாவை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்துலுக்கும் கோயாவுக்கும், அதாவது அண்ணன் தம்பிக்குள்ள நிறைய பிரச்சனை வந்திருக்கு, அதனாலதான் தனித்தனி வீட்டுல இருக்கிறாங்க, ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டாங்க அடிக்கடி அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அங்க ஊர் மக்கள் எல்லாரும் கோயாவை கொன்னது அவன் அண்ணனான அப்துல் தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் போலீஸ்காரன் காதலே விழுது. சோ அப்துல் மேல சந்தேகப்பட்டு அவனையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ போலீஸ்காரங்களுக்கு ஷாக்கிங்கான விஷயம் நிறைய தெரியுது. அப்படி என்ன ஷாக்கிங்கான விஷயம் நிறைய தெரியுதுன்னா, முதல் விஷயம் அப்துல் கோயாவை கொல்லலன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன ப்ரோ ஷாக்கிங்கான விஷயம்னா, இதுக்கப்புறம் அப்துல் ஒரு விஷயத்த சொல்றான். அதுக்கு காரணம் கோயா அப்படின்னு ஒரு ஆளை இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான், அவங்க வீட்டையும் சொல்றான். ஸோ இதை கேட்ட உடனே போலீஸ்காரங்களாம் நம்ப முடியல, ஆனா ஷாக்காவும் இருந்திருக்கு. ஸோ இவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் வச்சு அந்த குட்டியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க குட்டியோட வீட்டை திறந்து குட்டிகிட்ட விசாரிக்கும் போதுதான் தெரிய வருது, இந்த கேஸோட இன்னொரு பக்கத்தை நம்ம இனிமேதான் பார்க்க போறோம் அப்படின்னு. அப்படி என்னன்னா, குட்டியும் அவங்க ஒய்ஃபும் அந்த மஞ்சேரி ஊர்ல வாழ்ந்துருக்காங்க. அவங்களுக்கு 2 ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கு. அந்த பெண் குழந்தை பேரு கிருஷ்ணபிரியா. அவ 9ஆம் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கா. இது எப்போனா பிப்ரவரி மாசம் 2001 அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி. எப்பவும் போல கிருஷ்ணபிரியா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருவா சாயந்தரத்துக்கு மேல. ஸோ அதே மாதிரி பிப்ரவரி 9, 2001 அன்னைக்கு கிருஷ்ணபிரியா சாயங்காலம் ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரல அப்படின்னு குட்டி ரொம்ப பயப்படுறான். ஏன்னா குட்டி கிருஷ்ணபிரியாவை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துருக்கான். எந்த அளவுக்குனா, குட்டி கிருஷ்ணபிரியா என்ன சொன்னாலும் கேட்க ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்லாம குட்டி கிருஷ்ணபிரியா அவ கல்யாணம் முடிஞ்சு போனா நம்மளால அந்த கஷ்டத்தை தாங்க முடியுமா, அந்த அளவுக்கு அந்த பொண்ணு மேல, அதாவது அவனோட பொண்ணு மேல ரொம்ப பாசத்தை வச்சிருந்தான் குட்டி. அதே மாதிரி கிருஷ்ணபிரியாவும் குட்டி மேல ரொம்ப அதீதமான பாசத்தை வச்சிருந்தாங்க. எந்த அளவுக்குனா, நீங்க படத்துல பாக்குற டேட் லிட்டில் பிரின்சஸ் மாதிரி. தாயமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே. பட் இருந்தாலும் தப்பு இது, கரெக்ட் இது அப்படின்னு குட்டி கரெக்டா சொல்லி கொடுத்தா வளர்த்துருக்கான். இந்த மாதிரி நிலைமையில தான் பிப்ரவரி 9, 2001 அன்னைக்கு ஈவினிங் மேல கிருஷ்ணபிரியா வீட்டுக்கு வராது. குட்டிக்கு ரொம்ப பதட்டமாகுது. ஸோ இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு விசாரிக்கிறாங்க. ஸ்கூல்லையும் இல்லை, அவங்க கிளம்பிட்டாங்கன்னு தெரியுது. அது மட்டும் இல்லாம அவங்க ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் போய் விசாரிக்கிறாங்க, எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் தான் போலீஸ்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 நாள் கழிச்சு அதே மாதிரி மஞ்சேரி ஊருக்கிட்ட இருக்கிற ஒரு அடர்ந்த ஃபாரஸ்ட்ல, அதாவது அடர்ந்த காட்டுல
ஒரு டெட் பாடி இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் போலீஸ்காரங்க வருது. போய் செக் பண்றாங்க, அது கிருஷ்ணபிரியா தான் கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ பேரண்ட்ஸை கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்கு அனுப்புறாங்க. அட்டாப்சி ரிப்போர்ட் வரும்போது தான் தெரியுது கிருஷ்ணபிரியாவை கொடூரமா வேட்டையாடி கொண்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ இது யாரு அப்படின்னு விசாரிக்கும் போது குட்டி மட்டும் இல்ல, அந்த ஊர் மக்கள் யாராலையும் நம்ப முடியாத அளவுக்கு ஒருத்த மேலதான் இந்த கேஸ் திரும்புது. அது யாருன்னா கோயா, அதாவது இதுக்கு முன்னாடி இறந்து கிடந்தான்ல அவன் மேலதான் இந்த கேஸ் திரும்புது. ஆனா எதுக்காண்டி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்கன்னா, குட்டி கிருஷ்ணபிரியா சின்ன வயசுல இருந்து அவங்க இருக்கிற ஏரியால பக்கத்துல இருக்கிற வீட்டுல தான் வாழ்ந்து வந்திருக்கான் கோயா. சோ தூக்கி வளர்த்த பிள்ளையதான் அவன் சீரழிச்சு கொண்டு இருக்கான்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் கோயா கூட்டு விசாரிக்கும் போதுதான் தெரியுது எப்படின்னு. எப்பவும் போல கிருஷ்ணபிரியா ஸ்கூல் விட்டு வர்ற டைம்ல கோயா வழி மறைச்சிருக்கான். வழி மறைச்சோடனே கிருஷ்ணபிரியா பயப்படல, ஏன்னா அவன் ரெகுலரா பாக்குற நெய்பர் தானே அப்படின்னு பதட்டப்படாம தான் இருந்திருக்கா. ஆனா கிருஷ்ணபிரியாவை கோயா என்ன சொல்றானா, நான் உன்னை வீட்டுல விட்டுருக்கேன், வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி வண்டியில ஏத்துறான். அப்போ கோயா என்ன சொல்றானா, ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை மட்டும் முடிச்சுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு பிரியாவும் சரி ஓகேனா அப்படின்னு ரொம்ப கேஷுவலா தான் சொல்லியிருக்கான். இதுக்கப்புறம் தான் அந்த அடர்ந்து காட்டுக்குள்ள போன அந்த மிருகம் கிருஷ்ணபிரியாவை வேட்டையாடி அடிச்சு கொலை பண்ணியிருக்கிறது தெரியுது. இத கேட்ட உடனே குட்டியால, அதாவது கிருஷ்ணபிரியாவோட அப்பா குட்டியால ஏத்துக்கிடவே முடியல. நம்ம கூட ரெகுலரா பழகின ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னு கோவத்துல ரொம்ப அக்ரெசிவ் மோட்ல ஆகுறாரு. ஆனாலும் இது போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு, போலீஸ்காரங்க புடிச்சிட்டாங்க, அவனுக்கு தண்டனை கொடுத்து ஜெயில அடிச்சிட்டாங்க. ஆனா அவன் 10 மாசத்துல பெயில்ல ரிலீஸ் ஆயிருக்கான். ரிலீஸ் ஆனது மட்டும் இல்லாம அதே ஊர்ல அதே வீட்டுல தான் அதே தெருவுல தான் நடந்துட்டு இருந்திருக்கான். சோ இதுக்கப்புறம் தான் குட்டியால தாங்கவே முடியல. என்னதான் அவனுக்கு தண்டனை கிடைச்சுன்னு கொஞ்சம் சாந்தி அடைஞ்சாலும் குட்டி எப்படி கோயா வெளியே வந்தான் அதை அவனால ஜீர்ணிக்கவே முடியல. சோ நம்மளோட பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையாது, நம்ம இவனை பொண்ணே ஆகணும்னு முடிவெடுக்கிறான் குட்டி. இதுக்கப்புறம் தான் குட்டியோட ஃப்ரெண்டான மோகன், சங்கர் அவங்க 2 பேருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்கறான் குட்டி. நான் இப்படி கொல்ல போறேன், எனக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு மோகனும் சங்கரும், கிருஷ்ணபிரியாவை நான் தூக்கி வளர்த்த பொண்ணு, எனக்கும் கோவமா தான் வருது, நம்ம கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எந்த பிரச்சனை வந்தாலும், அதாவது போலீஸ்காரங்கிட்ட மாட்டினா கூட நான் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு ரொம்ப தைரியமா, அதே டைம்ல ரொம்ப கோவத்தோட பொண்ணை கொன்னவனை கொல்லணும் பெரியாகிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு பிளான் போடுறாங்க. என்ன பிளான்னா, கோயாக்கு நிறைய வீக்னஸ் இருக்கு, பொண்ணுங்க மட்டும் கிடையாது, முக்கியமா ஆல்கஹாலும் அவனுக்கு வீக்னஸ். ஸோ சரக்கு அடிப்போம் அப்படின்னு சொல்லி மோகனை கூட்டு வர சொல்றாங்க. ஸோ அவனுக்கு சரக்கு ஊத்தி கிட்டத்தட்ட மயக்க நிலைமையில, அதாவது மட்டையாகிற மாதிரி ஆகிட்டு அவனை அடிச்சு ஷூட் பண்ணி கொள்ளுவோம் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ அதுக்காண்டி குட்டி ஒரு கன்னை ரெடி பண்றாங்க. ஸோ அந்த நாள் வருது. அது எந்த நாள்னா ஜூன் 27, 2001 அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 8 மணி இருக்கும். அப்போ மோகன் நம்ம சரக்கு அடிப்போம் அப்படின்னு கோயாவை கூட்டிட்டு அந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள போறான். அப்போ போகும்போது குட்டியோட பண்ணை இடத்த தாண்டான். அங்க மறைஞ்சிருந்த சங்கரும் குட்டியும் பதுங்கி இருக்கிறாங்க. ஆனா இவங்க அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது சவுண்டு பக்கத்துல வர்ற மாதிரி கேட்டிருக்கு. அதாவது மோகனும் கோயாவும் பேசிட்டு வர்றது பக்கத்துல வர்ற மாதிரி கேட்டிருக்கு. ஸோ பதட்டம் அடைஞ்ச குட்டி ஒருவேளை பிளான் மாறிட்டோ, இந்த காட்டு பகுதிக்குள்ள போய் கொள்ளாம இங்கிட்டு நேரா பண்ணைக்கு கூட்டு வரானோ அப்படின்னு நினைச்சு உடனே அவன் ஒளிச்சு வச்சிருந்த அந்த பரனுக்கு மேல இருந்த கன்னை எடுத்து ரெடி ஆகுறான் குட்டி. ஆனா அதுக்கப்புறம் மோகனும் கோயாவும் பேசிக்கிட்டே அந்த சத்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறையுது. ஸோ இதுக்கப்புறம் தான் குட்டிக்கு கொஞ்சம் நார்மல் ஆகுறான். சரி நம்ம பிளான் போட்ட மாதிரி அவன் காட்டுக்குள்ள கொண்டு போறான், அதுக்கப்புறம் நம்ம கொலை பண்ணலாம்னு ரெடி ஆகுறான். என்னதான் இருந்தாலும் ஒரு கொலை பண்ணும் போது பதட்டம் அடைவாங்கல்ல, அதுதான் குட்டிக்கும் அந்த பதட்டமா இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மோகன் போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு கோயாவுக்கு ஊத்தி கொடுக்குறான் சரக்கை. ஆனா கோயா சரக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி மோகன் சரக்கு அடிக்காம இருக்கிறத வெயிட் பண்ணி பாக்குறான். ஸோ இதனால நீ ஏன் சரக்கு அடிக்கல அப்படின்னு கோயா கேட்கறான். அதுக்கு மோகன் நான் சரக்கு அடிக்கிறேன் அப்படின்னு வாயில வடிச்சபடி பாலா மட்டும் காட்டுறான், அதாவது குடிக்கிற மாதிரி பாலா மட்டும் காட்டுறான். ஆனா குடிக்கவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் ஊத்தி ஊத்தி கொடுத்து கிட்டத்தட்ட போதையில தலைக்கேறின கோயா மட்டையாகிற நிலைமைக்கு ஆயிட்டான். இதுக்கப்புறம் மோகனுக்கு பயம் வர ஆரம்பிச்சது. ஏன்னா அப்படியே டைம் 11:30 ஆயிருச்சு. ஆனா இன்னும் குட்டி வரவே இல்லைன்னு இவனுக்கு பயம் ஆயிடுச்சு, நம்ம ஏதாவது மாட்டிக்கிடுவோமோ அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் பயம் வரும்ல, அதே பயம் தான் அவனுக்கு வந்துருக்கு. இதுக்கப்புறம் வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சுட்டு சுத்தி முத்தியும் பாக்குறான், குட்டி வர்றதுக்கு அறிகுறியே இல்லை. இவனுக்கு பயம் வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி கோயாவோட முகத்தை பார்த்தோன்னே கிருஷ்ணபிரியா பேஸ் நான் வருது அவனுக்கு. நம்ம பொண்ணை இவன் தானே கொன்னா அப்படின்னு கோவத்துல சர்றா மாதிரியே அடிக்க ஆரம்பிச்சான். இதை அடிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருந்த சங்கரும் ஓடி அவனாலையும் முடிஞ்ச அளவுக்கு மிதிச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, போதையில இருந்த கோயாக்கு வலி தெரியற அளவுக்கு, அதாவது ஐயா அம்மானு கத்துற அளவுக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து கோயாவை அடிக்கிறாங்க. அடிச்சு முடிச்சு அவனால எந்திரிச்சு போக முடியாத அளவுக்கு இருக்கிறான். ஆனாலும் அப்பவும் திமிரா, கோயா என்னையாரா அடிக்கிறீங்க,
எனக்கு போதை மட்டும் தெரியும், உங்க 2 பேர்த்தையும் கொன்றுதேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த நிலைமையில அவனுக்கு கொஞ்சமா போதை இறங்குது, அடிப்பட்ட காயம் வலிக்க ஆரம்பிக்குது. அந்த டைம்ல குட்டியும் என்ட்ரி ஆகுறான். குட்டியை பார்த்த உடனே கோயா முடிவெடுத்துதான் இவங்களோட ஃப்ரெண்டு தான் இவங்க 2 பேரும் நம்மளை கொல்லதான் பண்றாங்க அப்படின்னு அந்த கொலைக்கு அதாவது ரெடி ஆகுறான். அப்போ குட்டி கன் எடுத்து நீட்டிட்டு இவனை நார்மலா ஒரே குண்டுல சாவடிக்க கூடாதுன்னு சொல்லி அவனோட இடது பக்கம் செஸ்ட் பக்கத்துல இருக்கிற ஷோல்டர்ல சுடுறான். சுட்டோன்னா வழியில தாங்க முடியாம கோயா கத்துறான். அதுக்கப்புறமும் குட்டி அவனோட வலது பக்கத்துல இருக்கிற இதயத்தை நோக்கி பக்கத்துல ஷூட் பண்றான். அதுக்கப்புறமும் வெறியாகி குட்டி பல முறை, அதாவது கிட்டத்தட்ட 5 முறை அவனோட வயிற்றுல சுட ஆரம்பிக்கிறான் குட்டி. இதுக்கப்புறம் அந்த இடத்துலயே ரத்தம் வலிஞ்சு கோயா இறந்துட்டான். ஸோ இதுக்கப்புறம் தான் அவனை மூட்டையில கட்டி அந்த கிணத்துக்குள்ள போட்டிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுதான் போலீஸ்காரங்க போயிருக்காங்க. சரி ப்ரோ, அது எப்படி அவங்க அப்துலுக்கு, அதாவது கோயாவோட அண்ணனான அப்துலுக்கு இந்த விஷயம் தெரியும்னா, அப்துலுக்கு அரசியல் புரசலா குட்டி தான் நம்ம தம்பியான கோயாவை கொண்டிருக்கான்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, ஒரு டவுட் வந்திருக்கு. ஏன்னா குட்டியோட பொண்ணு தானே கிருஷ்ணபிரியா, அவனை ரேப் பண்ணி கொன்னதுக்காண்டி தானே கோயா ஜெயிலுக்கு போயிருக்குது தெரிய வருது அப்துலுக்கு. ஸோ அதனாலதான் போலீஸ்காரங்க குட்டியோட வீட்டுக்கு போயிட்டு குட்டிட்டு விசாரிக்கும் போது இதெல்லாம் சொல்றான். இதுக்கப்புறம் குட்டியும் ஆமா நாங்க தான் பண்ணோன்னு ஒத்துக்கிட்டான். அது மட்டும் இல்லாம அவன் சுட்ட கண்ணையும் காட்டுறான். இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அவன் கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஆனா இந்த விஷயம் அரசல் புரசலா ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் தெரியுது. அப்போ குட்டியை பார்த்து, அதாவது கிருஷ்ணபிரியாவோட அப்பாவை பார்த்து, நீங்க ஒரு ஹீரோ, நீங்க தான் பெஸ்ட் ஃபாதர் அப்படின்னு எல்லாரும் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னதான் கொண்டாடினாலும் சட்டப்படி குட்டி பண்ணது தப்பு இல்லை, அதனால கேஸ் ஃபைல் பண்ணி ட்ரையலை நிப்பாட்டுறாங்க. அப்போ குட்டியை தண்டனையை ஒத்துக்கிட்டதுனால அவனுக்கு ஆயுள் தண்டனையும் அவன் கூட ஹெல்ப் பண்ண 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் 3 வருஷம் ஜெயில் தண்டனையும் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு குட்டிக்கு பெயில் கிடைக்குது. என்ன ப்ரோ பெயில் உடனே கிடைச்சுன்னா, குட்டியை என்ன சொல்லி ரிலீஸ் பண்ணாங்கன்னா, அவன் சொன்ன எவிடன்ஸ் போதுமானது அளவு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்ன ப்ரோ எவிடன்ஸ் கரெக்டா இருந்துச்சு, அவன் சொல்லிட்டான், அவனே ஒப்புக்கொண்டான், அது மட்டும் இல்லாம சுட்ட கண்ணையும் காட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கோர்ட் என்ன சொல்றதுன்னா, கோயாக்கு நிறைய எதிரிகள் இருந்திருக்காங்க, வேற ஏதாவது எதிரி கொன்னுட்டு இவனை மிரட்டி வச்சிருந்திருக்கான் குட்டிய. சோ அதனாலதான் குட்டி ஒப்புக்கொண்டிருக்கலாம். அது மட்டும் இல்லாம சுட்ட கண்ணை காட்டினாலும் கன்னு இவன் தான் சுட்டான்னு எவிடன்ஸ் இல்ல. அது மட்டும் இல்லாம குட்டியோட மதிப்பையும் கருதி அவனுக்கு பேக்ரவுண்ட், அதாவது அவன் பொண்ணுக்கு நடந்தது கோயாவால, இந்த மாதிரி நிறைய விஷயத்த கன்சிடர் பண்ணி தான் கோர்ட்டும் முடிவெடுத்து இவனை 4 வருஷத்திலே பெயில் கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஸோ ஹலோ ஐஎம்டிஎஸ், இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. குட்டி பண்ணது கரெக்டா, கோயாவை ரிலீஸ் பண்ண கோர்ட் தப்பா, அது மட்டும் இல்லாம குட்டி பண்ண குற்றத்துக்கு கோர்ட்டும் சாட்சியா இருந்தாலும் கோர்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு எது தப்பு, கோயா பண்ணதுல கோர்ட்டு பண்ணது கரெக்டா இல்ல குட்டி பண்ணதுல கோர்ட்டு பண்ணது கரெக்டான்னு கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட மகாராஜா மூவிலையும் நீங்க பார்த்துருப்பீங்க. வயசாயிருச்சு, தலைமுடி நிறைச்சிருந்தாலும் அவன் பொண்ணுக்கு ஒண்ணுனா எந்த எக்ஸ்ட்ரீம் அளவுக்கும் போவான் அவங்க அப்பா அப்படின்னு அந்த படத்துல நல்லாவே எடுத்து காட்டிருப்பான். கிட்டத்தட்ட சிமிலரான ஒரு ஸ்டோரி தான் இது. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது முக்கியமான கேஸை பத்தி போடணும்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்க. நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வர வரைக்கும் நான் தான் உங்கள் ஷுவா. நன்றி, பாய்.